லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். விபத்துல இறந்த பையனுடைய அப்பா தான் அந்த சாட்சி. முத்துராமன் முத்துராமன் முத்துராமன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றுமில்லை. மிஸ்டர் முத்துராமன், விபத்து நடந்த அன்னைக்கு நீங்க உங்க பையன் கூட தானே இருந்தீங்க? ஆமாங்க. சரி, நடந்தது என்னன்னு கோர்ட்ல சொல்லுங்க. நானும் என் மகனும் அன்னைக்கு கடைக்கு போயிருந்தோம். அவன் என்னை கடையில் ட்ராப் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். அப்போ ஒரு காரு கண்ணு முன்னு தெரியாம வந்து என் பையன் மேல மோதி. அழுகாம மேல சொல்லுங்க. மோதினதுல என் பையன் உடம்புல உயிர் இல்லை. அவன் பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தான். உடம்பு ஃபுல்லா ரத்தம். என் பையனை பார்த்து அழுதுகிட்ட திரும்பி அந்த காரை பார்த்தேன். அப்போ இவர்தான் அந்த காரை விட்டு கீழே இறங்கி வந்தாரு. நீங்க அவரை பார்த்து ஒண்ணுமே கேட்கலையா? என் பையன் இருந்த நிலைமையில நான் யார் கூடயும் சண்டை போடுற மனநிலைமையில இல்ல. அதுக்குள்ள கூட்டம் கூடிடுச்சு. கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸும் வந்துடுச்சு. நான் என் பையனை தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். சரி, போதும். இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். யுவர் ஆனர், கண்ணு முன்னால பெத்த மகனை பறி கொடுத்த ஒரு தகப்பன் எந்த பொய்யும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதுவும் சாட்சியை குறுக்கு விசாரணை பண்ணணுமா? நோ யுவர் ஆனர். ஆனா எனக்கு ஒரு நாள் அவகாசம் வேணும். இதுக்கு அனுமதிக்க வேணாம் யுவர் ஆனர். இவங்க ஏதோ சூழ்ச்சி பண்ணி இந்த சாட்சியை கலைக்க பார்க்குறாங்க. பரவாயில்ல, ஒரு நாள் தானே. பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். அந்த ஆளுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. அந்த ஆளுக்கு பணம் கொடுத்து பொய் சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஒண்ணு, அவர் இடிச்சத அந்த ஆள் பாத்துருக்கணும். இல்லனா அவருக்கு பணம் கொடுத்து இப்படி சொல்ல வச்சிருக்கணும். செத்து போன பையனோட அப்பா அவரு. அதனால அவரு சொல்றதுதான் கோர்ட்ல எடுத்துப்பாங்க. இப்ப எதுவும் அவங்க கிட்ட பேச வேண்டாம். இல்ல, நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும். வேண்டாமா? இல்ல, அந்த ஆளுகிட்ட நான் பேசி ஆகணும். நீங்க இப்ப அவர்கிட்ட என்ன பேசினாலும் அது நமக்கு எதிரா திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு வேண்டாமா? இல்ல, அவர்கிட்ட பேசாம நான் வரதா இல்ல. ஒரு நிமிஷம். ஒரு அப்பனா இருந்துகிட்டு எப்படி உங்களால இப்படி ஒரு பொய் சொல்ல முடிஞ்சது? ஏன் புருஷனுக்கு விடுதலை கிடைக்கணுங்கிறது 2ஆம் பட்சம்தான். ஆனா உங்க புள்ளைய அநியாயமா இடிச்சு கொன்னவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணாம அவங்களை காப்பாத்துறதுக்காக நீங்க பொய் சொல்றீங்க. நீங்களா நல்லா இருப்பீங்களா?
செத்து போன புள்ளையோட ஆத்மா கூட உங்களை மன்னிக்காது. உங்க வாழ்க்கை முழுக்க இந்த குற்ற உணர்ச்சியோட ஒவ்வொரு நாளும் செத்து செத்து வாழ வேண்டியிருக்கும். உங்க புள்ளையோட போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் அவனை கொன்னவங்களே தப்பிக்க விட்டுட்டோமேனு உங்க உள் மனசு உங்களை உறுத்தாதா? ஒரு நாளாச்சும் உங்களால நிம்மதியா தூங்க முடியுமா? உங்க புள்ள உங்களை மன்னிக்கவே மாட்டான். இல்லம்மா, என் புள்ள இதை ஏத்துப்பாமா. அவனோட ஒரு சம்பாத்தியத்துலதான் நாங்க மொத்த குடும்பமும் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எனக்கு மூத்த பொண்ணு இருக்கா, அடுத்து இன்னும் 2 பொண்ணுங்க காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்கா தங்கச்சி 3 பேருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுன்றது என் பையனோட ஆசை. இப்படி அல்ப ஆயுசுல போய் சேர்ந்துட்டான். நான் உண்மையை சொன்னா மட்டும் என் புள்ள திரும்ப வந்துருவானா? இவருக்கு பதிலா இன்னொருத்தங்க ஜெயிலுக்கு போவாங்க. அதனால எனக்கு ஒன்னும் ஆக போறதில்ல. இவங்க எனக்கு 30 லட்சம் தரேன்னு சொல்றாங்க. அதை வச்சு என் புள்ள செய்யணும்னு நினைச்சத என் பொண்ணுங்களுக்கு நான் செஞ்சிருவேனே. அவன் உயிரோட இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பானோ? அவன் இறந்து போயும் எங்க குடும்பத்துக்காக செஞ்சிருக்கான். எனக்கு வேற வழி தெரியலம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்களை பத்தியோ இல்ல உங்க வீட்டுக்கார பத்தியோ இல்ல நியாய தர்மத்தை பத்தியோ யோசிக்கிற மனநிலைமையில நான் இல்லம்மா. நான் அவ்வளவு பெரிய பெருந்தன்மையான ஆளு கிடையாது. என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் அந்த முடிவு எடுத்தேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஹலோ, இவங்ககிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன்? இவர்கிட்ட என்னமா உங்களுக்கு பேச்சு? ஏங்க வாங்க, வண்டியில இருங்க. நீங்களே இருங்க சார், வாங்கம்மா. அண்ணா நகர் விபத்து வழக்கில் இன்று தீர்ப்பு. காரை ஓட்டி இடித்தது டிரைவர் மார்க்கண்டேயன் தான் என விபத்தில் இறந்து போனவரின் தந்தை நேற்று பரபரப்பு சாட்சியம். வழக்கை திசை திருப்பி இழுத்தடித்ததற்காக தண்டனை வழங்கப்படுமாம். என்ன பாக்குறீங்க? நாங்கெல்லாம் தான் உங்களை அப்படி பார்க்கணும். உங்க புருஷன் வண்டி ஓட தெரியாம அநியாயமா ஒருத்தரை கொன்னுட்டாரு, தெரியும்ல? இங்க நடு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பாடம் எடுத்தா மட்டும் பத்தாது. இப்ப பாருங்க, ஊரே அவரை பார்த்து சிரிக்குது. அநியாயமா ஒருத்தரை கொன்னுட்டு அந்த பழிய ஒன்னும் தெரியாத ஒரு பொண்ணு மேல போட பாத்தீங்கல்ல, இப்ப பாருங்க மொத்தமா முடிஞ்சது. எப்படியும் 1 வருஷத்துக்காச்சும் அவர் வெளியே வர முடியாதபடி உள்ள தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நமக்குள்ள நல்லபடியா அனுசரிச்சிருந்தா எங்க அப்பா இன்னைக்கு சும்மா விட்டுருப்பாரா? இந்த சிட்டியில இருக்கிற பெஸ்ட் லாயரை வச்சு இந்த கேஸ ஒண்ணு இல்லாம பண்ணிருப்பாரு. ஊர் பேர் தெரியாத ஜூனியர் வக்கீல வச்சு வாதாடினா எப்படி ஜெயிக்க முடியும்? வீட்ல இருக்கிறவங்க கிட்ட பேசுற மாதிரி நினைச்சிட்டு கோர்ட்லயும் பேசினா சும்மா பாத்துக்கிட்டு இருக்க. அவங்க என்ன இவங்க பிள்ளைங்களா? நாம எப்படி தலை காட்ட போறோம்னு தெரியல. என் புள்ள ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான். இவங்களால நமக்கு எவ்வளவு அசிங்க பாருங்க. அப்படி என்ன பெத்த பிள்ளைங்கிட்ட வீம்ப வேண்டியிருக்கு? கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாதான் என்னவாமா? இப்படி சண்டை போட்டு எங்களை பிரிச்சு வச்சா நாங்க எப்படி உதவி பண்றது?
டேய், அதெல்லாம் இனிமே உதவுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. எல்லாம் கையை மீறி போயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. கன்ஃபார்மா 1 வருஷத்துக்கு போட்டுருவாங்க. இந்த வயசுல 1 வருஷம் உள்ள இருந்துட்டு வெளியே வந்து என்ன பண்ண போறாரு? ஏற்கனவே நெஞ்சு வலி வேற, ஆபரேஷன் பண்ண உடம்பு தாங்குமா? நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பிடிச்சி உள்ள போடணும்னு பாத்தீங்க. இப்ப பாரு, கடவுள் உங்க 2 பேரையும் கொண்டு போய் எங்க நிறுத்திருக்காங்க. நான் செஞ்ச ஒரு சின்ன திருட்டுக்காக பெத்த புள்ளைய ஜெயில போடணும்னு நினைச்ச பாவத்துக்கு தான் அவர் இப்ப இதுல மாட்டிக்கிட்டாரு. நானே என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு பார்த்தேன். இந்த கேஸ்ல உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆமா, இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம கோர்ட்டுக்கு போய் அழுதுட்டு இருக்கீங்க? பேசாம வீட்லயே இருக்க வேண்டியதானே? எல்லாரும் அவங்கவங்க பங்குக்கு என்ன பேசணுமோ பேசிட்டாங்க. நீங்களும் ஏதாவது பேசணும்னு நினைச்சா பேசுங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்ளோ திமிர ஆகாது. இந்த வீட்டுக்குள்ள ஆடின ஆட்டத்துக்கு தான் இப்ப அனுபவிக்கிறீங்க. என்னமோ உங்க பிள்ளைங்க பணத்தாசை பிடிச்சவங்கன்னு வீட்டை விட்டு துரத்திட்டு இப்ப பாருங்க உங்க வீட்டுக்காரர் மட்டும் என்ன பண்ணிருக்காரு? செய்யறதையும் செஞ்சுட்டு அதுக்கு 30 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டு மிரட்டி இருக்காரு. இப்ப தெரியுதா யார் பணத்தாசை பிடிச்சவங்க பேராசை பிடிச்சவங்கன்னு? அதான் இப்படி எல்லாம் ஆகுது. நம்ம எல்லாரும் இவ்ளோ சொல்லியும் ஒண்ணும் பேசாம எவ்வளவு திமிரா போறாங்க பாத்தீங்களா? அட விடுங்க, தீர்ப்பானதுக்கு அப்புறம் திரும்ப இதே வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வராங்கன்னு நானும் பாக்குறேன். ஹலோ, நீ சர்க்கஸ்ல வித்த காட்டுற புலினா நான் தான் உன் ரிங் மாஸ்டர், புரியுதா? என்கிட்ட கத்துக்கிட்ட வித்தைய என்கிட்டயே போட்டு பார்க்கலான்னு பார்த்தா நடக்குமா? நடக்கவே நடக்காது. இன்னைக்கு என்ன கேட்க போற? நீ கேட்க வேண்டிய கேள்விக்கெல்லாம் நேத்தே அந்த ஆளு வெளியே வச்சு பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. கேஸும் முடிய போகுது. என்ன பண்ண போற? வேணா மறுபடியும் ஜூனியரா வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிறியா? போமா போ. மறுபடியும் முதல்ல இருந்து நல்லா படிச்சுட்டு வந்து வாதாடுற வழியப்பா. என்னம்மா, ஒரு நாள் டைம் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு குறுக்கு விசாரணை ஆரம்பிச்சிடலாமா? யுவர் ஆனர், ஒரு முக்கியமான வீடியோவை இங்க ப்ளே பண்ண உங்க அனுமதி வேணும். எஸ், ப்ரொசீட். யுவர் ஆனர், மீண்டும் இந்த வழக்கை திசை திருப்ப. உட்காருங்க ராஜேந்திரன். ஒரே ஒரு வீடியோ தானே போட போறாங்க, அது என்னன்னு பாப்போம். நீங்க போடுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், எதிர்கட்சி வக்கீல் என் கட்சிக்காரரை எமோஷனலா திசை திருப்ப பார்க்குறாங்க. நீங்க அதை அனுமதிக்க கூடாது. இந்த வீடியோவில் அப்படி என்ன தப்பா இருக்கு? இது ஒன்றும் கிராஃபிக்ஸ் இல்லையே. அந்த பையனோட அப்பாவை நான் விசாரிக்க விரும்புறேன் யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். முத்துராமன் முத்துராமன் முத்துராமன்.
நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றுமில்லை. இது உங்க பையனோட போன்ல இருந்த வீடியோ. சில நேரங்கள்ல சாட்சிகளோ சந்தர்ப்பங்களோ ஒருத்தருக்கு எதிரா இருக்கிற சமயத்துல நம்ம உண்மையை எங்க போய் தேடுறது? காவல் நிலையத்திலயா இல்ல நீதிமன்றத்திலயா? எங்க வந்து அந்த உண்மையை நாம தேட முடியும்? எல்லாமே தோத்து போனதுக்கு பிறகு நம்ம உண்மையை தேடக்கூடியது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், நம்ம இதயத்துல. நம்ம ஒவ்வொருத்தரோட இதயத்துல மட்டும்தான் உண்மையை தேட முடியும். ஏன்னா அங்க மட்டும்தான் உண்மை இருக்கும். எங்க கிட்ட இப்போ எந்த சாட்சியமோ ஆதாரமோ எதுவுமே இல்ல. இப்ப உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த உண்மைய நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க சொல்ல போற பதில் தான் இவரோட வாழ்க்கை, அந்த அம்மாவோட நம்பிக்கை. இந்த நீதிமன்றத்தோட மானவி. நம்ம பெரியவங்க சொன்ன தர்மம் தலை காக்கும், வாய்மையே வெல்லும், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், மறுபடியும் தர்மமே வெல்லும். இது எல்லாத்துக்குமான அர்த்தம் நீங்க சொல்ல போற அந்த வார்த்தையில தான் இருக்கு. உங்க மகன் இப்ப இருந்திருந்தா உங்களை ஒரு காசுக்கு விலை போன ஒரு அப்பாவா அவன் பாப்பானா, இல்ல நேர்மையான அப்பாவா பார்க்க விரும்புவானா? அத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எங்க கிட்ட எந்த சாட்சியங்களும் இல்ல, எதுவுமே இல்ல. இப்ப இங்க தேவைப்படுறது உங்க ஒருத்தரோட மனசாட்சியோட குரல் மட்டும்தான். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்றத கேட்கறதுக்கு தான் நாங்க எல்லாரும் இங்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது. இங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்க மகனை இடிச்ச அந்த காரை ஓட்டுனது இவர் தானே? அது இவர் இல்லைங்கய்யா. சரி, அப்போ இடிச்சது யாரு? வண்டியை ஓட்டிட்டு வந்தது யாரு? அவருடைய பொண்ணு தாங்க. அப்புறம் எதுக்கு மாத்தி சொன்னீங்க? வக்கீலும் அந்த பொண்ணோட அப்பாவும் எனக்கு பணம் தரதா சொன்னாங்க. அதனாலதாங்க ஐயா சொன்னேன். That's all, Your Honor. இதுவரையில் நடந்த விசாரணையில் சாட்சியங்களின் அடிப்படையை வைத்து பார்க்கும்போது மார்க்கண்டேயன் அந்த வண்டியை ஓட்டி விபத்து ஏற்படுத்தவில்லை என்று உறுதியாகிறது. அவரை இந்த வழக்கிலிருந்து இந்த நீதிமன்றம் விடுவிக்கிறது. இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு இல்லை என்பதால் சம்பந்தப்பட்ட காவல்துறை சட்டத்துறை நபர்களை வன்மையாக கண்டிக்கிறது. இந்த வழக்கை திசை திருப்ப முயன்ற சங்கரலிங்கத்திற்கு 6 மாதம் சிறை தண்டனையும் 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது. விபத்து ஏற்படுத்திவிட்டு வெளிநாடு தப்பிச் சென்ற அந்த பெண்ணை உடனடியாக வரவழைத்து ஆஜர்படுத்துமாறு காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். இறுதி வரை நின்று போராடி நீதியை நிலைநாட்டி நீதிமன்றத்தின் மாண்பை காத்த வழக்கறிஞர் ஈஸ்வரியை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. The court is adjourned.
வயசுல ரொம்ப சின்ன பொண்ணுமா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. நியாயத்துக்கு உன் காலில் விழுந்து நன்றி சொல்லணுமா. நீங்க பெரியவங்க, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நான் குற்றவாளி கூண்டுல நின்னுட்டு இருந்தேனே, அதுக்கு காரணம் நான் பெத்த 4 பிள்ளைங்க தான். அவங்க தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இப்ப வெளியே வந்திருக்கேன்னா யாரோ பெத்த பொண்ணு நீதாமா காரணம். உன்னை பெத்ததுக்கு உன் அப்பா அம்மா ரொம்ப பெருமைப்படணுமா. உன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு புள்ள இல்லையேன்னு வருத்தமா இருக்குமா. ரொம்ப நன்றிமா. எனக்கு எதுக்கு சார் நன்றி? நீங்க சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, அது எங்கேயோ மேல இருக்கிற என் அப்பாவோட காதுக்கு இந்நேரம் போய் கேட்டிருக்கோம். இது போதும் சார். நீங்க நிஜமாவே நன்றி சொல்லணும்னு நினைச்சா நீங்க நன்றி சொல்ல வேண்டிய ஆள் நான் இல்ல. இதோ உங்க கூட இருக்கிற உங்க மனைவிக்கு தான் சொல்லணும். அந்த ஆளு கொடுக்க வேண்டிய 30 லட்சத்தை தரேன்னு சொல்லியும் கூட அதை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களை வெளியில எடுத்தே ஆகணும்னு ஓயாம போராடினாங்களே, இவங்களுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். சத்யவான் மனைவி சாவித்திரியோட புராண கதைகளை நாம கேள்விப்பட்டிருப்போம். யமன் கிட்டேயே போய் தான் புருஷனோட உயிரை மீட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சாவித்திரியோட நிஜ உருவம் உங்க வைஃப் தான். நீ வேணா இத பெருந்தன்மையா சொல்லலாமா. நீ மட்டும் இல்லாம போயிருந்தா எங்க நிலைமை என்னவாயிருக்கும். எங்களுக்காக உன்னோட சீனியரை எதிர்த்து வாதாடி உன்னோட லா கரியரையே பணைய வச்சிருக்க. பல நேரங்கள்ல உண்மை ஜெயிக்காம போயிருக்கோம். என்ன ஆனாலும் உண்மைதான் ஜெயிக்கும்னு ஒரு சில பேர் அசாத்திய நம்பிக்கையோட இருப்பாங்க பாருங்க. அவங்கள பார்த்து அந்த உண்மையே ச்சே இவங்களுக்காக நாம இல்லனா நாளைக்கு உண்மைங்கிற ஒரு விஷயத்தையே யாரும் நம்ப மாட்டாங்கன்னு அதுவே இறங்கி வந்துரும். அப்படி உண்மையே பார்த்து இறங்கி வந்த ஆளுங்க தான் நீங்க 2 பேரும். சரிம்மா, உன்னோட ஃபியூஸ் என்னன்னு சொல்லு. உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உன் கூட சேர்ந்து நாங்க தான் போட்டோ எடுத்து அதை எங்க வீட்டுல மாட்டி வச்சுக்கணும். என் போன்ல அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது. போன்ல பண்றேன், அப்பப்ப எடுத்து பாத்துக்கோங்க.